जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् वृषभध्वजाय विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् குரு ஆசீர்வாதத்தோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது குரு மகா பயிற்சி. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு முறை நடக்கக்கூடியது. மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த கடகராசிக்கு குரு வரது அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. குரு திரும்பி பார்த்தால் விதியே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு, 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் இருக்கு, எந்தெந்த ராசிக்கு சிறப்பாக இருக்கு, எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரம் பண்ணணும், எத்தனை நாள் விளக்கேற்றணும், என்ன ஸ்லோகம் சொல்லி வழிபாடு பண்ணணும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். குரு ஸ்லோகம் முக்கியமாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த குரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையை நிறையா மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஏன்னா குரு வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடியது. தட்சிணாமூர்த்திங்கிறது வேற. தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள். இவர் வந்து வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய கடவுள். குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வருது. அதனால தான் ஜாதகத்தை பார்த்தோன்னா குரு பலன் வந்துருத்தா அப்படி, குரு புத்திரகாரகன் அப்படின்னு பேர். அதனால தான் இதெல்லாம் நம்ம கேட்குறோம். குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்குறோம். தட்சிணாமூர்த்தி குரு அப்படிங்கிறது யோகம். அதே போல் யார் யாருக்கெல்லாம் ராஜயோகம், பணவரவு எப்படி இருக்கும், திருமண யோகம் எப்படி இருக்கும், தொழில் அபிவிருத்தி எல்லாம் எப்படி இருக்கும், படிப்பில் யார் சாதனை பெறுவார்கள், அரசியலில் யார் சாதனை பெறுவார்கள், இதெல்லாமே கடைசி வரைக்கும் யார் கவனமாக இருக்க வேண்டும், யார் நிதானமாக இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வீடியோ நம்ம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியா ராசி நேயர்களே, உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி. குரு பயிற்சி என்ன சொல்லுது? சூப்பராக இருக்குங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. குரு பயிற்சி அமோகமாக இருக்குது. வெளிநாடு போக போகிறீங்க, ஒரு ஐடி துறையில் இருக்கீங்களா, வெளிநாடு போக போகிறீங்க, நிறையா சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் சுப செலவுகள்லாம் நிறையா இருக்குது, செலவுகள்லாம் இருக்குது. இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காதவங்க இனிமேல் உங்களை புரிஞ்சு உங்களுடைய மதிப்பு உயரும். கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பு உயர போகிறது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல யோகங்கள் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களை சாதாரணமாக நினைத்தவர்களுக்கு இப்போ நீங்கள் யாருங்கிறது புரிஞ்சிடும். ஸோ கவலைப்படாதீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நேரமும் நல்ல விஷயங்களும் வந்தாச்சு. என்னதான் கன்னியா ராசிக்கு கண்டகச்சனி நடந்தாலும் சரிங்க, இருந்துட்டு போட்டுங்க. கண்டகச்சனி நடந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும். இப்போ எந்த ஸ்தானத்தில் குரு வரார்? லாபஸ்தானத்தில் குரு வரார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் தி பாஸ். உங்களுக்கு நீங்க தான் பாஸ். அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் சூப்பரா அமோகமா அமைஞ்செடுத்து நல்லா வரும். கவலைப்படாதீங்க. சில தடுமாற்றங்கள் இருக்கும். அந்த தடுமாற்றத்தை கூட எப்படி நேர்கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா சக்சஸ் பண்ணிட்டு போகக்கூடிய யோகம் அமைப்பு வந்தாச்சு. குடும்பத்திலையும் சரி, குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப செலவுகள் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நல்ல இன்னும் பேர் புகழோட வரப்போறீங்க. இன்னும் நல்ல இப்ப இவ்வளவு நாள் ஒரு பேர் புகழோட இருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் பேர் புகழோட வரப்போறீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ நல்லா யோகமா இருக்கு. குடும்பத்தோட ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. நல்லா சிறப்பா இருங்க, அமோகமா இருங்க. கஷ்டங்கள் இருக்கு, அந்த கஷ்டங்கள்லாம் கடந்து வந்துட்டீங்க. கண்டகச்சனி நடக்கிறது பரிகாரம் சொல்றோம், பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வரணும் இல்லையா? எவ்வளவுதான் இருந்தாலும் அதே ஸ்தானத்துல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால இப்ப அடுத்தது வேலை விஷயம், ஏதாவது நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான வேலை வாய்ப்பு உண்டு. அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அது பர்மனன்ட் ஜாபாக அமைஞ்சிடும், சில பேருக்கு டெம்பரவரியாக அமையும். அப்புறம் இன்னும் அடுத்த ஒரு 3 மாதம் 4 மாதத்துலலாம் அதுவே இன்னும் சில விஷயம் நல்லா பெர்மனண்ட்டாலாம் அமையக்கூடிய யோகங்கள் உண்டு. டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்குலாம் பெர்மனண்ட்டாக அமையறதுக்கான யோகம் அமைப்பு ஜாதகத்தில் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். கன்னியாராசி பொறுத்தளவுக்கு சிறப்பு. ஸோ கவலைப்பட வேண்டாம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா சிறப்பாக இருக்கும். ஒன்றும் கவலை வேண்டாம். மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துங்க. நான் இன்னைக்கும் சொல்லுவேன், கன்னியாராசி பொறுத்தளவுக்கு சேமிப்பு போக செலவு பண்ணுங்க. செலவு பண்ணிட்டு சேர்த்து வைக்காதீங்க. அது நீங்க பார்த்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல கவனமா இருங்க. என்ன கண்டகச்சனி, கண்டகம்னா இங்க கண்டகச்சனிங்கிறது ஒண்ணு. இதனால் வண்டி வாகனங்கள், பேசுறது, எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருங்க. சில பேருக்கு உங்களை கண்டா பொறாமையா இருக்கும். என்ன இது ஆனால் மனசுக்குள்ளே தான் வச்சுப்போம், வெளியில் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி நினைக்க மாட்டேன். எல்லாரும் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆனால்
கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம் வந்து, சில பேருக்கு வேலை ஆகிற வரைக்கும் கன்னியா ராசிக்காரர்கள் வேண்டும். வேலை ஆயிடுச்சுன்னு சொன்னா கசைக்கு புரிஞ்சு கசைக்கு தூசம் மாதிரி உங்களை தூக்கி போட்டுருவாங்க. அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. உங்க சில நீங்க உங்க எப்படிங்கிறது உங்க மனசாட்சிக்கு உங்களுக்கு தெரியும், யாருக்கிட்ட எப்படி. ஏன்னா அந்த அளவுக்கு உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, வாழ்க்கையிலும் சரி எல்லா விஷயத்திலையும் சரி நிறைய அடி வாங்கி தான் வாழ்க்கையில இன்னைக்கும் இன்னைக்கு ஒரு லெவல்ல கன்னியா ராசிக்காரங்க சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு சிறப்பு. சில பேர் இன்னும் போராடிட்டு தான் இருக்காங்க, வேலை இல்லாம, திருமண யோகமும் இல்லாமல், திருமணமும் நடக்காம, திருமணம் நடந்தும் அந்த ஒரு திருமண வாழ்க்கை யோகம் இல்லாமல் இன்னைக்கும் சில பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் குழந்தைகள் அடுத்தடுத்த லெவலுக்கு போற கன்னியா ராசிக்காரர்களும் இருக்கிறார்கள். இந்த கன்னியா ராசியில யாருக்கு ராகு தசை நடக்குதோ அவங்களுக்கு பிரச்சனை. படிப்பு விஷயத்துல படிக்கும் போது ராகு தசை இருந்ததுன்னா பிரச்சனை, வேலை விஷயத்துல ராகு தசை இருந்தா பிரச்சனை, கல்யாணம் வரும்போது ராகு தசை நடக்கிறதுனா பிரச்சனை. ஸோ இந்த ராகு தசை வரும்போது மட்டும் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அதாவது ஆசையை அதிகம் தூண்டி அவமானப்படுத்தக்கூடியவர். அதனால கொஞ்சம் நிதானிச்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யுங்க. கன்னியா ராசியை பொறுத்தளவுக்கு யூ ஆர் த பாஸ், யூ ஆர் த எவ்ரிதிங். ஸோ நீங்க நிறைய சக்சஸ் பண்ணலாம். இனிமேல் உங்களுக்கு டைமும் நல்லா இருக்கு, யோகமா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. குரு மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் அனுகிரக தாரா தேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்தி அனுகிரகம் குரு குரு சொல்லுங்க. எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. குரு பார்க்க கோடி புண்ணியம், விதியை உங்களுக்கு மாத்தும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 12 வாரமாவது குரு பகவானுக்கு விளக்கு ஏற்றிட்டு வாங்க, நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. சுப செலவுகள்லாம் வரும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், எதிர்பாராத பண வரவுகள்லாம் வரும், வேலை விஷயத்தெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இனிமேல் கவலைப்படாதீங்க. இனிமேல் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் உங்களுக்கான சக்சஸ் படியா தான் இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.